ஜெய்பி மூவியோட ஸ்டோரியே ஒரிஜினலா ஒருத்தவங்களுக்கு நடந்தது தான். ஆனா அதை ரிப்பீட் பண்ற மாதிரி அஜித் குமார்னு சொல்ற இன்னொரு பையனுக்கும் நடந்திருக்கு. அஜித் குமார் இந்த பையனுக்கு அப்பா இல்ல, அம்மா கூலி வேலை பாக்குறாங்க, ஒரே ஒரு தம்பி இருக்காங்க. குடும்ப கஷ்டத்துக்காக மதுரை கிட்ட இருக்க ஒரு கோவில்ல பிரைவேட் செக்யூரிட்டியா வேலை பாக்குறாங்க. இப்ப அந்த கோயிலுக்கு வந்து ஒரு கார்ல இருந்து 10 சவரன் நகை காணாம போகுது. இந்த பையன் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி போலீஸ் இந்த பையனை கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப இந்த பையனும் நான் எடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. அதனால விட்டுறாங்க. ஆனா மறுபடியும் அந்த பையனை கூப்பிட்டு உண்மையை சொல்லி நீ தானே திருடுன்னு சொல்லி அடி நடிச்சிருக்காங்க. அதோடய வீட்டுல சாப்பிட்டுட்டு இருந்தா அவனோட தம்பியும் எடுத்துட்டு போய் அடிச்சிருக்காங்க. அதோட மட்டும் நிறுத்தாம மிளகா பொடியை அந்த பையனோட கண்ணு காது மூக்கு வாயின்னு எல்லா இடத்துலயுமே போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு கடத்துல அந்த பையன் இறந்தே போயிடுறான். 40 இடங்களுக்கும் மேலேயே அந்த பையன் உடம்புல அடிபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் உடம்புல அடிப்படாத இடமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பையனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அப்படி டார்ச்சர் பண்ண அந்த போலீஸை நாங்க இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வரையுமே அந்த 10 சவரன் நகை என்ன ஆச்சுன்னே தெரியல. அதோடய ஒரு மாநிலம் தன் குடிமகனை கொன்றதுன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சாத்தூர் கேஸே ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு. ஆனா இந்த அஜித் குமார் கேஸும் இப்ப அதே மாதிரியே இருக்கு. போலீஸுங்கிறது பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு தான், அவங்களையே போட்டு அடிச்சு கொள்றதுக்கு இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இன்னும் இந்த நியூஸ் பத்தி தெரியாம இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.